ஒரு படை வீரனை போல இரு. யோசிச்சு பாருங்க, ஒரு படை வீரன் போல கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கூட ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்தல் என்பது ஒரு சோல்ஜர் போற. ஒரு சோல்ஜர் ஒரு போர்க்களத்துல இருப்பான். அந்த போர்க்களத்துல இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அவன் நினைப்பானா? ஒரு போர்க்காலத்தில் இருக்கும்போது நான் போய் ஒரு படம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நினைப்பானா? தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பான். அர்ப்பணிங்கள் நண்பர்களே. அபிஷேகம் வல்லமை நம் வாழ்க்கை அறுவடையாய் மாறும். இதற்கு சாட்சியமா நம்ம நிற்போம். இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற தீமையான செயல்பாடுகள், இன்றைக்கு ஒரு காதலன் காதலியை கொள்கிறார், ஒரு கணவன் மனைவியை கொள்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை கொள்கிறார்கள், ஒரு பிள்ளை பெட்ரோல் ஊற்றி அப்பா கிட்ட மிரட்டுறான், தெரியாம பற்றி கொண்டு இறந்தே போய் விடுகிறான். இப்படி நடந்து கொண்டிருக்கிற உதாரணமான மனிதர்கள் இல்லாத ஒரு சூழல் போல இன்னைக்கு மாறிட்டு இருக்கு உலகம். இவங்க மாதிரி இருக்கணும்னு யாரையுமே சொல்ல முடியல, யாரை நம்புறதுனே தெரியல. அப்போ நீ நானும் சாட்சியமா இருக்கணும். கிறிஸ்தவர்களாக நாம் இன்னைக்கு சாட்சியமா வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு போர் வீரரை போல் இரு.